திமுகவை வீழ்த்த வலிமையான கூட்டணி அவசியம் எனவும் இதற்காக பல்வேறு கட்சிகள் தங்களுடன் பேசி வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பரப்புரை பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளிதழ் ஒன்றுக்கு நேருரை அளித்துள்ளார். தமிழ்நாட்டின் கடன் சுமையை குறைப்பது தொடர்பான வினாவுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து நலத்திட்டங்களில் கவனம் செலுத்துவதாகவும் சுய விளம்பரத்துக்காகவோ அல்லது மக்களுக்கு பயனளிக்காத திட்டங்களையோ செயல்படுத்த மாட்டோம் எனவும் விடையளித்துள்ளார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கும் திமுக அல்ல நாங்கள் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி நிதி நிலைமையை அடிக்கடி மதிப்பாய்வு செய்து அதற்கேற்ப திட்டங்களை வகுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக அரசு 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும் போது அது கிட்டத்தட்ட 5.38 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கும் எனவும் இது திறமையற்ற நிர்வாகத்தின் தெளிவான எடுத்துக்காட்டு என்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கடிந்துரைத்துள்ளார். அதிமுக தனியாக ஆட்சி அமைத்தாலும் பாஜக தலையிடும் என கூறப்படுவது தொடர்பான வினாவுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு பயந்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இதுபோன்ற தீய பரப்புரைகளை செய்து வருவதாகவும் அறுதி பெரும்பான்மையை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் உறுதிபட கூறியுள்ளார். அமைச்சரவையில் பாஜக இடம்பெறுமா என்பது போன்ற கற்பனையான வினாக்களுக்கு தங்களால் விடையளிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி 2026 திமுகவை வீழ்த்த ஆர்வமுள்ள அனைத்து கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் ஒன்று சேரலாம் என மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். அரசியல் ரீதியாக சக்தி வாய்ந்த எதிரியை தோற்கடிக்க ஒரு வலுவான கூட்டணி முக்கியமானது என்பதால் பல கட்சிகள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிப்பதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமையான கூட்டணி உருவாகும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார்.